வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா TNUSRB எஸ்ஏ எக்ஸாமுக்கான சைக்காலஜி கொஷின்ஸில் கிட்டத்தட்ட 7th வீடியோன்னு நினைக்கிறேன். 7th or 8th வீடியோ நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 40 பாய்ஸ் ஆர் ஸ்டாண்டிங் இன் எ ரோ ஃபேஸிங் த நார்த். ஓகேவா? ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணி 40 மாணவர்கள் வந்து ஒரு ரோவில் நிற்கிறாங்க. இப்போ பொசிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அமித் இஸ் 11 ஃப்ரம் த லெஃப்ட்ல இருந்து 11th பிளேஸ்ல அமித் இருக்கான். ஓகேவா? ஸோ அமித்தோட பிளேஸ். அண்ட் தீபக் இஸ் 31st ஃப்ரம் த ரைட் எண்ட் ஆஃப் த ரோ. ஸோ தீபக் வந்து 31st பிளேஸ்ல இருக்காரு. தீபக் அப்படின்னா how far will Shreya who is third to the right of அமித் இருக்கார் இல்லையா? ஸோ அமித்தோட அவர் வந்து 11வது பொசிஷன்ல அமித் இருக்காரு. அவர்ல இருந்து 3rd பிளேஸ் ரைட் சைடு எப்படி சொல்லுவோம்? இவங்க நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்த் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது லெஃப்ட், இது ரைட். அப்போ அமித்துக்கு ரைட் சைடில் தேர்டுன்னு என்ன? இது ஆல்ரெடி 11, 12, 13, 14வது பிளேஸ்ல இருப்பான். ஓகேவா? யாரு? ஷேயா இருக்கா. ஸோ லெஃப்ட்ல இருந்து பார்த்தோம்னா லெஃப்ட்ல இருந்து 14th பிளேஸ், 12, 13, 14th பிளேஸ்ல வந்து ஷேயா இருக்கா. தீபக் வந்து வேற. தீபக் வந்து ரைட்ல இருந்து 31st பிளேஸ்ல இருக்காரு. அப்படின்னா இன்னொரு பி ஃப்ரம் தீபக், அதாவது ஹவு ஃபார் வில் ஷேயா ஃப்ரம் தீபக்ல இருந்து ஷேயா வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் வந்து 40 பாய்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? இன்பிட்வீன்ங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இன்பிட்வீன் கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ நமக்கு தீபக் வச்சு தான் ஷேயாவோட பொசிஷனை சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தீபக்கோட பொசிஷனை நமக்கு ரைட்ல இருந்து தான் 31st தெரியும். 31st அவன் இருக்கானா, லெஃப்ட்ல இருந்து எவ்வளோ இருப்பான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ லெஃப்ட்ல இருந்து எவ்வளோ இருப்பான்? டோட்டல் வந்து 40 பிளேஸ். அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து அவன் எத்தனாவது பிளேஸ்ல இருப்பாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ரைட் பிளஸ் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் 1. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ரைட்டோட பொசிஷன் கண்டுபிடிக்கிறதோ லெஃப்டோட பொசிஷன் கண்டுபிடிக்கிறதோ இல்லை ரைட்டு லெஃப்ட்டும் கொடுத்து டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேஸ் வர சம்மில். ஓகேவா? ஸோ ரைட் பிளஸ் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல். இப்போ நமக்கு டோட்டல் தெரியும், ரைட்டு தெரியும், லெஃப்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? ரைட்டுக்கு வந்து 31st போட்டிருக்கோம், லெஃப்ட் தெரியாது. டோட்டல் வந்து 40யோட 1 கூட்டம்னா 41. ஸோ 41 மைனஸ் 31னா லெஃப்ட்ல இருந்து அவர் எத்தனாவது பொசிஷன்ல இருப்பார்? 30. அப்போ தீபக்கோட பிளேஸே லெஃப்ட்ல இருந்து பார்த்தோம்னா 10th பிளேஸ்ல இருக்காது, ரைட்ல இருந்து 31st பிளேஸ்ல இருக்காரு. 10th பிளேஸ்ல இருக்காரு. லெஃப்ட்ல இருந்து 10th பிளேஸ். ஆல்ரெடி அமித் எங்க இருக்கா? லெஃப்ட்ல இருந்து 11th பிளேஸ். அப்போ தீபக் 10வது பிளேஸ்ல இருந்தா 11வது பிளேஸ்ல யார் இருக்கா? அமித். அப்ப தீபக் இங்க, அமித் இங்க. ஸோ அப்ப தீபக்கும் அமித்தும் பக்கத்துல இருக்காங்க. தீபக்கோட ரைட்ல அமித் இருக்காரு. அண்ட் அமித்தோட 3rd பிளேஸ், ரைட்ல 3rd பிளேஸ்ல தான் ஷேயா இருக்கா. அப்ப 12, 13, 14th பிளேஸ்ல ஷேயா இருக்கா. அப்போ தீபக்ல இருந்து ஷேயா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கானா தீபக்கோட ரைட்ல 1, 2, 3, 4th பிளேஸ்ல ஷேயா இருக்கா. அவ்வளவுதான். ஸோ அப்ப ஃப்ரம் ரைட், அதாவது ரைட் ஆஃப் தேர்ட் ஆஃப் ரைட் ஃப்ரம் தீபக்ல இருந்து ரைட் சைடு 4th பிளேஸ்ல இருக்கா. சாரி, 3rd இல்ல 4th பிளேஸ். அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ ஒருத்தரோட பொசிஷன் ரைட்ல கொடுத்துருக்காங்க, டோட்டல் இருக்கு அப்படின்னா லெஃப்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். லெஃப்ட்டும் ரைட்டும் தெரிஞ்சிச்சுன்னா டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி 7s immediately preceded by 6? அதாவது என்னன்னா 7ங்கிற நம்பருக்கு அப்புறம் 6ங்கிற precededனா முன்னாடி 7 இருக்குன்னா precededனா முன்னாடி வரணும். நாட் இமிடியட்லி ஃபாலோனா இங்க வரக்கூடாது. இங்க 7க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் 4ஆ இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப 6, 7 வேற ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ 6, 7 எங்க வருதுன்னு பாருங்க. இங்க வருதா? இல்ல, இங்க வருது. 6, 7, 5 வருது. வரலாம். 4 தான் வரக்கூடாது. அடுத்து பார்க்குறோம் 6, 7, 2, அதுவும் வரலாம். 6, 7, 2. அடுத்து இங்கே பாருங்க 6, 7, 4 வருது. அப்போ இது வராது. ஸோ இந்த மாதிரி எத்தனை ஃபார்ம் பண்ணலாம்? 2 நம்பர் சீக்வன்ஸ் தான் வரும்.
ஓகேவா? ஸோ 6க்கு முன்னாடி இருந்து நாளை தொடர்ந்து வராத எத்தனை 7கள் உள்ளன? ஸோ தமிழில் வந்து கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி சம்ஸை. நீங்கள் வந்து இங்கிலீஷில் படித்து பழகிக்கோங்க, அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ரிசிடன்னா முன்னாடி, ஃபாலோனா பின்னாடி. நெக்ஸ்ட் கொஷின். இன் எ கிளாஸ் அமாங் த பாஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹரி, அதாவது பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹரி இஸ் 22nd ஃப்ரம் த டாப். டாப்ல இருந்து 22வது பிளேஸ்ல ஹரி இருக்காரு. அண்ட் விக்னேஷ் ஹூ இஸ் 5th ரேங்க் பிலோ ஹரி. ஹரிக்கு பிலோல 5th ரேங்க் 5th பிளேஸ்ல யார் இருக்கா? விக்னேஷ் இருக்கா. பிலோனா என்ன அர்த்தம்? 23, 24, 25. ஏன்னா இது ரேங்க். ஸோ ரேங்க்குங்கிறப்போ கீழே தான் வரணும். ஸோ 23, 24, 25, 26, 27th பொசிஷன்ல யார் இருக்கா? விக்னேஷ். அதாவது டாப்ல இருந்து பார்க்கும்போது 27வது பொசிஷன்ல விக்னேஷ், 22வது பொசிஷன்ல ஹரி இருக்காங்க. அடுத்து ஹரி இஸ் 34th ஃப்ரம் த பாட்டம். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த கிளாஸ் ஹவ் அப்பியர்ட் ஃபார் த எக்ஸாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்தும் அவன் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கான்? ஹரியோட பொசிஷன் தானே சொல்லியிருக்காங்க. விக்னேஷ் சொல்லிட்டு பிலோ ஹரி இஸ் 34th ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ விக்னேஷுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க? கீழே இருந்து அவன் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கா? விக்னேஷோட பொசிஷன் வந்து 34. ஸோ மேல இருந்து 27, கீழே இருந்து 34. அப்போ ஒருத்தருக்கே டாப்பும் தெரியுது பாட்டமும் தெரியுது அப்படின்னா டோட்டல் கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப பாஸ் அண்ட் ஃபெயிலுக்கான ரேஷியோ வந்து 4:1. ஒன்னுனா ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் த கிளாஸ். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டலா இருப்பாங்க அப்படின்னு. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இதை வச்சு சொல்லிடலாமா? விக்னேஷை வச்சே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா விக்னேஷோட பொசிஷனை வச்சு பாஸ் ஆனவங்களோட டோட்டல் கண்டுபிடிச்சிடலாமா? ஏன் பாஸ் ஆனவங்க டோட்டல்னா ரேங்க் வர்றது உங்களுக்கு பாஸ் ஆனவங்களுக்கு தான் ரேங்க் வரும், ஃபெயில் ஆனவங்களுக்கு ரேங்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ விக்னேஷோட பொசிஷனை வச்சு டோட்டல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த டோட்டல் வந்து பாஸ் ஆனது. ஸோ அந்த பாஸ் ஆனதுக்கும் ஃபெயில் ஆனதுக்குமான ரேஷியோ வச்சு பாஸ் இவ்வளோ, ஃபெயில் ஆனவங்க இவ்வளோ, அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ இப்போ விக்னேஷை வச்சு விக்னேஷோட டாப்ல இருந்து 27 பொசிஷன், பாட்டம்ல இருந்து 34 பொசிஷன் இருக்குன்னா ஃபார்முலா நம்ம முன்னாடி பார்த்த சம்ல ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ரைட் பிளஸ் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் 1. அதே இது நம்ம டாப் அண்ட் பாட்டத்துக்கு எழுத போறோம். டாப் பிளஸ் பாட்டம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் 1. ஓகேவா? ஸோ 27 பிளஸ் 34 மைனஸ் 1 கொண்டு வந்துடலாமா? இங்கே டோட்டல் கிடச்சிரும். ஸோ இதை கழிச்சுங்க. 7 4 10 11 11 போச்சுன்னா 0, மிச்சம் 1 6 60 கிடைக்குது. ஸோ அப்போ டோட்டல் பாஸ் ஆனவங்க பாஸ்டு மெம்பர்ஸ் வந்து 60 பேர் அப்படின்னா ஆல்ரெடி பாஸுக்கும் ஃபெயிலுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ 4xங்கிறது 60. அப்போ எக்ஸுங்கிறது எவ்வளோ? அதுதானே ஃபெயில் ஆனவங்க. ஸோ 4xங்கிறது 60னா ஃபெயில் ஆனவங்க 15 பேர். அப்போ டோட்டல் வேணும்னா என்ன பண்ணணும்? 60யும் 15யும் கூட்டுங்க, 75. ஸோ டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 75. ஓகேவா? ஸோ இங்கே இருக்க டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சது வந்து பாஸ் ஆனவங்கள டோட்டல். ஏன்னா அவங்க ரேங்க்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேங்க்குங்கிறது பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். எக்ஸாம் எழுதினவங்க மட்டும்தான், பாஸ் ஆனவங்க மட்டும்தான். அண்டு ஃபெயில் ஆனவங்கள நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாஸ் ஆனவங்களோட டோட்டல் கண்டுபிடிச்சி இந்த ரேஷியோ வச்சு ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ பேர்னு கண்டுபிடிக்கிறோம். அண்ட் பாஸ் அண்ட் ஃபெயில் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் மெம்பர்ஸ் கிடைச்சிருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சங்கீதா remembers that her father's birthday was certainly after 8th but before 13th of December. ஸோ சங்கீதா வந்து சங்கீதாவோட ஞாபகப்படி என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதாவோட ஞாபகப்படி டிசம்பர் 8க்கு அப்புறமும் அதே மாதிரி டிசம்பர் 13க்கு முன்னாடியும் அவங்க அப்பாவோட பர்த்டே வரும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, her sister Natasha remembers that their father's birthday was definitely after 9th. கண்டிப்பா ஆஃப்டர் 9th வரும், ஆனா 14க்கு முன்னாடியே வந்துடும். ஸோ இவன் என்ன சொல்றானா, நட்டாஷா என்ன சொல்றானா, டிசம்பர் 9க்கு அப்புறமும் டிசம்பர் 14க்கு முன்னாடியே வந்துடும்னு சொல்றான். ஸோ இவங்க சொன்னபடி பார்த்தா அவங்க ஃபாதரோட பர்த்டே எந்த டேட்ல வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சங்கீதா படி சொன்னோன்னா டிசம்பர் 8க்கு அப்புறம்னா 9, 10, 11, 12ல வரலாம். டிசம்பர் முன்னாடிக்கு 13க்கு முன்னாடியே. நட்டாஷாவை பொறுத்தளவுக்கு 10, 11, 12, 13ல வரலாம். ஏன்னா ஆஃப்டர்
9 பிஃபோர் 14ங்கிறப்ப இதுதான் வரும். ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்குலையும் மேட்ச் ஆகக்கூடிய டேட் எது 10, 11, 12. ஸோ அப்போ அவங்க அப்பா பர்த்டே 10ல் வரலாம், டிசம்பர் 10ல் வரலாம், இல்லைனா 11ல் வரலாம், இல்லைனா 12ல் வரலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா 10ம் கொடுத்துருக்காங்க, 11ம் கொடுத்துருக்காங்க, 12ம் கொடுத்துருக்காங்க. 4வது ஒரு ஆப்ஷனாக டேட்டா இன்அடிக்குவேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எதை ஃபில் பண்ணணும்? டேட்டா இன்அடிக்குவேட் தான் ஃபில் பண்ண முடியும். ஏன்னா இந்த 3 டேட்டுமே பாசிபிள். அதுக்கப்புறம் சொல்லலை, வேறு எதுவும் அவங்க கண்டிஷன் எதுவும் சொல்லலை. ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது? இந்த 3 டேட்டுக்குள்ளே வரும்னு தான் சொல்ல முடியும். எக்ஸாக்டாக எந்த டேட்டில் வரும்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இது வந்து டேட்டா இன்அடிக்குவேட்னு வரணும் ஆன்சர். ஒருவேளை 10, 11, 12 பதிலாக இப்போ 11, 9, 13 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆப்வியஸாக என்ன சொல்லலாம்? 11ன்னு சொல்லலாம். 3 டேட்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லலாம். பட் அது கொடுக்கல. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் டேட்டா இன்அடிக்குவேட். அடுத்து கடைசி கொஸ்டின் பாருங்க. பாட்மாஸ் ரூல் ஈஸி தான். Q அப்படின்னா அடிஷன் அர்த்தம், Jனா மல்டிபிகேஷன் அர்த்தம், Tனா சப்ராக்ட்னு அர்த்தம், Kனா டிவிஷன் அர்த்தம். ஓகேவா? இப்போ 30K2Q3J6T5ன்னு கொடுத்துருக்காங்க. 30 Kனா அர்த்தம் டிவிஷன் 2, அடுத்து Qனா ப்ளஸ் 3, Jனா இன்ட்டு 6 போட்டாச்சு, Tனா மைனஸ் 5. அவ்வளோதான். இப்போ அவங்க கொடுத்த எல்லா சிம்பிளையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் பாட்மாஸ் ரூல். பாட்மாஸ் ரூலில் ப்ராக்கெட் ஆஃபுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன வருது? டிவிஷன் வருது. ஸோ டிவிஷனை பண்ணுங்கள். 30 divided by 2 15. ஸோ மிச்சதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறணும். அதுக்கப்புறம் மல்டிபிகேஷன் எங்கே வருது? இங்கே வருது. ஸோ அப்போ 15 அப்படியே வச்சுக்கோங்க. 3 18 -5. அதுக்கப்புறம் அடிஷனுங்கிறப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 33 வருமா? 8, 10, 13. ஆமாம், 33 வரும். அப்போ 33 - 1. ஃபைனலாக சப்ராக்ஷன். 33லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம்னா 28. ஸோ ஆன்சர் இதுக்கு 28. ஸோ அவ்வளோதான். பாட்மாஸ் ரூல்லாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.